சோசரம் ஃப்ரெண்ட்ஸ், என் சகோதரரோட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த 30, 60, 100 மடங்கு அப்படிங்கிற விதைப்பின் ஊமையை குறித்து அவர்கிட்ட பேசுறதுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தார். நான் முந்தி மாதிரி ரொம்ப வேதம் வாசிக்கிறது இல்லை. என்னுடைய ஜெப வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொய்வு அப்படிங்கும்போது நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் கடந்து வந்த பாதையில் அவங்க அப்போ தான் ஒரு நெருக்கத்தின் பாதையிலேருந்து வெளியே வந்திருந்தாங்க. ஆனா, எனக்கு அப்படிலாம் கர்த்தர் மேல எந்த விதமான வருத்தம்லாம் இல்ல. நான் விசுவாசத்தோட தான் இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனாலும், நீங்க கடந்து வந்த பாதையினுடைய வலி உங்க இருதயத்தின் ஆழத்துல இருக்கிறதுனால, அந்த அடிக்காயம் ஆற்றப்படாமல் இருக்கிறதுனால, உங்களால வெளியரங்கமாக தெரியக்கூடிய இந்த ஆவிக்குரிய காரியங்கள் வெளியே தெரியறதில்ல அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த வார்த்தையை சொல்லும்போது தான் கர்த்தர் இதை இன்னும் என் வாழ்க்கையில எப்படி நடந்துச்சுங்கிறதையும் ஷேர் பண்ண ஹெல்ப் பண்ணார். நான் போன நெருக்கத்தின் பாதையில கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்ள கர்த்தர் ஒரு 2 வருஷத்துக்கு மேல எனக்கு ரொம்ப கிருபை பாராட்டினார். நான் நல்ல வேதத்தை சுவைச்சு தியானித்து ஜெபித்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு அஸ்திபாரத்தை தேவன் போட்டு கொடுத்தார். அதுக்கப்புறமா ஒரு பாதையில போகும்போது இருதயமெல்லாம் கரைந்து நம்பிக்கையெல்லாம் அற்று ரொம்ப பலவீனப்பட்ட ஒரு விசுவாச சூழ்நிலையில இருக்கும்போது இந்த ஊழியங்கள், இந்த யூடியூப்ல செய்த ஊழியங்கள் எனக்கு ரொம்ப பலனா இருந்தது. அப்போ அந்த சகோதரர் கேட்டாரு, நீங்க பலவீனப்பட்ட நேரத்திலயா இந்த யூடியூப் ஊழியங்கள் செய்தீங்க? அது எப்படி அப்போ நீங்க நல்ல சிரமப்பட செஞ்சிருப்பீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இந்த யூடியூப் ஊழியங்களுக்காக நான் வேதத்தை தியானிக்கும் போதும் சரி, அதற்காக எழுதும் போதும் சரி, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் எழுதாத அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். எனக்கே அது புதுசா இருக்கும். அந்த ஃபோனை ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப் பண்ணும்போது பார்த்தா எனக்குள்ள ஒரு புது பெலன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த பெலன்லேயே அடுத்த ஒரு வாரம் என்னால் என்ன செய்ய முடியும், எலிசா போனது மாதிரி மலை மேலே ஏறி போகிறதற்கான பலனை தேவன் எனக்கு கொடுக்குறாரு அப்படின்ட்டு தான் இத்தனை வருஷமா நான் கடந்து வந்தேன். சில மாதங்களுக்கு முன்பாகத்தான் நான் புரிந்து கொண்டேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன். இப்படி பலவீனத்தோடு இருந்தா என் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப பெரிய பாதிப்புக்கு வந்துடும் அப்படின்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தி, நான் போன பாதையினுடைய காரியங்கள் என்னன்னு கர்த்தர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தார். நான் யார் என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்துறதுனால திரும்பவும் பலன் கொண்டு எழுந்திருக்க தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால இந்த கடினமான பாதையில நீங்க இப்பதான் போயிட்டு வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க பைபிள் வாசிங்க. உங்களால ஒருவேளை பைபிள் வாசிக்க முடியலனாலும் கடமைக்காகவாது வாசிங்க. கடமைக்காகவாது 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆரம்பத்துல தான் நீங்க பண்றது கடமைக்காக செய்யறது போல இருக்கும். நீங்க இழந்து போன தேவ அன்பை, இல்லை இதுக்கு முன்பாக நீங்க கர்த்தர்கிட்ட பெற்ற அந்த அன்பு திரும்பவும் உங்களை நிறைவாக்கும் போது நீங்க கடமைக்காக இல்லை, விரும்பி செய்ய ஆரம்பிப்பீங்க. ஏதோ கடமைக்காக 2 வார்த்தையை சொல்லி ஜெபிக்கணும்னு நினைச்ச நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நன்றி செலுத்தி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு அந்த பிரதர்ட்ட சொன்னேன் நான். இப்போ நம்ம லைஃப்ல கர்த்தரை தான் சொல்றார். நம்மளால இந்த ஆவிக்குரிய காரியத்துல வெளியரங்கமாக தெரிகிற காரியங்கள்லயே நம்மளால சரியா செய்ய முடியல அப்படின்னா, அந்தரங்கத்து காரியத்துல நம்ம நிச்சயம் செய்யவே முடியாது. உண்மைதான். அந்தரங்கத்துல என்ன இருக்குதோ அதுதானே வெளியரங்கமா வரும்னு நீங்க கேட்பீங்க. அது உண்மைதான். ஆனா வெளியரங்கமாக ஊற்றப்படுகிற தண்ணீர் உள்ள போகாவிட்டால், நீங்க பனித்துளி கூட மேல இருந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது, பூமியில இருந்து புல் முளைப்பிக்குதுன்னு ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். பூமியிலிருந்து பனி எழும்பி அதெல்லாம் நிரப்புது. அப்போ பூமிக்குள்ள இருந்து பனி வரணும்னா பூமிக்குள்ள தண்ணி இருக்கணும்ல. உங்களுக்குள்ள இருந்த வார்த்தை எழும்பி உங்களை பலப்படுத்தணும்னா உங்களுக்குள்ள வசனம் இருக்கணும்ல. நீங்க இது வரைக்கும் வசனத்துல ஆழமா நீங்க வாசிச்சதே கிடையாது. வேதத்தை குறித்து ரொம்ப உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னா, அப்போ வானத்துல இருந்து மழை பெஞ்சா தானே இருதயத்திற்குள்ளவே இறங்கும். அப்போ அந்த மழை பெய்யறதுக்கு, அதாவது அந்த வசனம் உங்க இருதயத்திற்குள்ள நுழையிறதுக்கு நீங்க பைபிளை படிக்கணும்ல. நீங்க பைபிளை படிக்க 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 அது சிறு நீர்த்துளிகளாக பூமியில இறங்குவது போல மெல்ல மெல்லமாக இருதயத்திற்குள்ள இறங்கும். நீங்க கடமைக்காக படிக்கிறீங்களோ, விரும்பி படிக்கிறீங்களோ, ஆனா அந்த நீர்த்துளி இறங்கி கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த உள்ளுக்குள்ள இருந்த நீர்த்துளியை உறிஞ்சு கொள்ளத்தக்கதாக விசுவாச வார்த்தை பலப்பட்டு அது எழும்பி செடியாக வளரும் போது நீங்க நல்ல 100 மடங்கு கனி கொடுக்கிற ஒருவராக நீங்க காணப்படுவீங்க. கர்த்தருக்கு நம்ம 100 மடங்கு கனி கொடுக்கணும்னு தான் விரும்பணும்.
நான் ஆரம்பத்துல நான் அப்பதான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு 30% நான் உங்களுக்கு கனி கொடுக்கணும்ப்பா, நான் 100%க்குலாம் ஆசைப்படலை அப்படின்லாம் நினைச்சிருக்கேன். ஆனா இப்ப சொல்றேன், இல்ல இல்ல, நான் 100% பலன் கொடுக்கணும், 30% பலன் கொடுக்கவா அவர் அவ்வளவு தூரம் எனக்கு கஷ்டப்பட்டாரு. அதுக்காக சோர்ந்து போகாதீங்க. என்னை போல, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில முதல்ல எழும்பி வரும்போது நம்மள ரொம்ப அற்பமா நினைப்போம். சின்னதா கர்த்தருக்கு பலன் கொடுத்துட மாட்டோமா அப்படிங்கிற வாஞ்சையில தான் 30%மாவது நான் கர்த்தருக்கு உபயோகப்படணும்னு நினைப்போம். ஆனா வளர வளர அதே சிந்தனை நமக்குள்ள இருக்கவே கூடாது. உங்களை யாராவது நான் 30%மாவது நான் கர்த்தருக்கு பலன் கொடுக்கணும், ஏதாவது சின்ன மாதிரியாவது நான் தேவனுக்கு உபயோகப்படணும்னா அந்த தாட்டை மாத்துங்க. அது என்ன சின்னது, அது என்ன 30? நோ நோ, நம்ம 100% பலன் கொடுக்கறதற்காக கர்த்தர் நம்மளை ரத்தம் சிந்தி உருவாக்கி இருக்கிறார். அவர் பட்ட ஒவ்வொரு அடிகளும், வேர்வையின் ஒவ்வொரு இரத்த துளிகளும் அவருக்கு நம்ம உபயோகப்படுகிற பாத்திரமா மாறணும். நாம 100% பலன் கொடுத்து நமக்கு பின்னாக வருகிறவர்களுக்கும் இதே விதையை விதைச்சிட்டு நம்ம போகணும். இதுதான் நம்மளுக்கு நம்மேல் கர்த்தர் விதித்த அவருடைய கடமையாக இருக்கிறது. அதனால 100% எப்படி பலன் கொடுக்கணும் அப்படிங்கிற வாஞ்சியை உங்க இருதயத்திற்குள்ள வைத்துக்கோங்க. அதை கர்த்தர்ட்ட சொல்லுங்க. நீங்க சொல்லலைனாலும் உங்க இருதயத்துல அப்படி ஒரு வாஞ்சை இருக்குன்னு கர்த்தர் பார்த்தான்னா இவ்வளவு சந்தோஷப்படுவார் இல்லையா? அதாவது இருதயத்துல ஒண்ண வச்சு யூதாஸ் கூடவே சுத்திக்கிட்டு இருந்தான். அவருக்கு எவ்வளவு வருத்தமா இருந்திருக்கும். வெளியரங்கமாக கர்த்தரை உங்களுக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிற பேதுருடைய இருதயத்துல ஒரு பயமும் ஒரு மறுதளிப்பும் இருக்குதுங்கிறத நினைச்சு கர்த்தர் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். அதே போலதான் வெளியரங்கமாக வாயை திறந்து நான் கர்த்தருக்கு 100% பலன் கொடுக்கணும்னு சொல்ல முடியட்டையும், இருதயத்திற்குள்ள அப்பா நான் உங்களுக்காக வாழணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு விரும்புறேன் அப்படிங்கிற அந்த வாஞ்சியை கர்த்தர் பார்க்கிறார். நிச்சயம் உங்களை கர்த்தர் பலனாக எடுத்து பலமாக எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் பயன்படுத்துவார். 100% ஞாபகம் வச்சுக்கோங்க. God bless you.